ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வெள்ளை பூசணிக்காய் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு கூட்டு, டேஸ்டியான கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாத பிகினர்ஸ்க்காக இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஒரு 1/4 கிலோ அளவு வெள்ளை பூசணிக்காய் வாங்கி நல்லா கழுவிட்டு அதோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த அளவு நான் கட் பண்ணி பொடியாக நான் கட் பண்ணியிருக்கேன். இதை விட பொடியாக கட் பண்ணால் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அது ஒரு குக்கரில் போட்டுருங்க. குக்கரில் போட்டுட்டு கடலைப்பருப்பை நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தேவையான அளவு நான் ஊற வச்சுருந்தேன். அது இதில் குக்கரில் போட்டுக்கிறேன். நீங்கள் பாசி பருப்பு போட்டுக்கலாம், இல்லைன்னா துவரம் பருப்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது வந்து நம்மளோட விருப்பம்தான். இது நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. குழம்புக்கு மேலே ஒரு தடவை இது மாதிரி கூட்டு வந்து நீங்கள் செய்யலாம். அதுக்கப்புறமா 2 பல் பூண்டு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் தோலை விரிச்சிட்டு அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. 3 விசில் வச்சு நல்லா இதை வந்து வேக வைக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், தேவையான அளவு தண்ணி, தக்காளி எல்லாம் போட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் குக்கரில் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சாதாரண கடாயில் கூட வச்சு நீங்கள் ரெடி பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க. டெய்லி குழம்பு வச்சு போர் அடிக்குது, என்ன குழம்பு வைக்கிறதுன்னு டெய்லி யோசித்து தலையெல்லாம் வலிக்கும். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இது மாதிரி ஒரு கூட்டு நீங்கள் செஞ்சு கொடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். போட்டுட்டு குக்கரை மூடி 3 விசில் வச்சு நல்லா இதை வேக வச்சிடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். சோம்பு, சீரகம், அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா, ஒரு 1/4 மூடி தேங்காய். காரம் வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம எடுக்கிற பூசணிக்காய்க்கு தகுந்த மாதிரி சோம்பு, சீரகம், தேங்காயில் நம்ம சேர்த்துக்கணும். இது மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. அதையே நம்ம வேக வச்சுருக்கிற இந்த வெள்ளை பூசணிக்காய் அதில் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன். ஏன்னா தாளிப்பு தான் பண்ண போகணும். அதனால் எப்போவுமே கூட்டு எல்லாம் பண்ணும்போது, பொரியெல்லாம் செய்யும்போது கூட நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பாருங்கள். டேஸ்ட்டும் சுவையும் சூப்பராக இருக்கும். நான் பாதி தேங்காய் எண்ணெயும் பாதி சன்ஃப்ளவர் ஆயிலும் தான் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுடலாம். கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, நீங்கள் வந்து காஞ்ச மிளகா கூட போட்டு நீங்கள் தாளிச்சிக்கலாம். இப்போ இந்த குக்கரில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ஈஸியான சூப்பரான வெள்ளை பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். மீண்டும் வேறு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதிகமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.